ஹலோ! இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக சீக்கிரமாக பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை பருப்பை 100 கிராம் எடுத்து 1/2 ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உடச்சி பார்த்திங்கன்னா 2ஆக உடையணும். அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு 4 பல்ஸ் விட்டால் போதும். அப்புறம் பெரிய வெங்காயம் 1, 2 க்ரீன் சில்லி, அப்புறம் கறி லீவ்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சோம்பு தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடலை பருப்பு, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. கை கூட இது முடிகிற வரைக்கும் கை கூட கழுவ வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா க்ரீன் சில்லி, அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் பெரிய வெங்காயம். நல்லா பெரிய பெரிய கறி லீவ்ஸாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுவும் 2 டீஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட் நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதம்லாம் எதுவும் இல்லை. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற வடை சட்டியை கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு அதில் ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றினாவே போதும். நிறைய ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னு இல்லை. இதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 வடை போடலாம். நான் சின்ன சின்ன சைஸாக தான் போடுவேன். பெருசாக போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஜஸ்ட் இப்படி ரவுண்டாக போட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் தான், அவ்வளோதான். ரவுண்டு பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி ஜஸ்ட்டு நம்ம கையில் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணாவே அழகான ஷேப்பில் குட்டி குட்டி வடை வந்துடும். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம காலையிலேயே நம்ம ஒர்க் எல்லாம் செய்கிறப்பயே நம்ம இதையும் செஞ்சிடலாம். கூடையே ரொம்ப டைம் எடுக்காது இது. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமு, அப்புறம் 1 மினிட் ஹை ஃப்ளேமு. இதுதான் ஃப்ளேமோட ரேஷியோ. வச்ச பிறகு நல்லா முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிடணும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி ஒரு தோசைக்கல்லில் வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்லாம். தேங்க்யூ. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.